ஒரு பக்கம் இந்த ஆதார் கார்டில வயசு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம். இன்னொரு பக்கம் முன்னாடி இருந்தே தன்னுடைய கொண்டு வந்த நகையெல்லாம் போலி நகையா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நகையை யாராவது தொட்டாலும் எடுத்தாலுமே அதில் ஒரு பீதி. இதெல்லாம் தாண்டி டியூஷன் எடுக்கிறேன் ராஜின்னு சொன்னதை ஏன் கெடுத்து விட்டாங்க தங்கமயில் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய படிப்பறிவு வெளில தெரிஞ்சிடும். இவன் எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிக்கலங்கிறது தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அதுலேயும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றி மாற்றி பொய்களும் பிரச்சனைகளும் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்க சொன்ன சின்ன பொய்யான மற்ற பொய்களோட கம்பேர் பண்ணும்போது சின்ன பொய் 5000 புக் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா பார்த்தாங்க 25,000 ஆகிடுச்சுட்டு. ஆனாலும் அது சொல்லாமல் கூட்டு போயிட்டு அங்கே ட்ராமாலாம் போட்டாங்க. எனக்கு இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல, ஒரு 20,000 கூட இருக்க இருக்காதா இல்லையான்ட்டு. உங்கள் வீட்டில் ஆட்டோவுக்கு காசு இல்லைங்கனால பஸ்ஸில் கிளம்பி போகிறாங்க. 100 80 ரூபாய்க்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு வெறுஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 20,000 தானே, இது ஒரு மேட்டர் இல்லையா, இது ஒரு மேட்டரா, அது கூட உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்குற தைரியம்லாம் தங்கமயிலுக்கு எங்கேருந்து வருதுங்கிறது தெரியல. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக எல்லாரும் முன்னாடியும் தங்கமயில் சிக்கி அவமானப்படுற சம்பவம் நடக்க போகுது. கதிரை பார்த்து கதிர் பணத்தை திருடிட்டாரு, அதுவும் கல்லால் கை வச்சிருக்க, என் ஃபோன்லேருந்து எடுத்திருக்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நீ வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு அந்த காசை நான் எனக்கு கொடுத்துடலான்னு பார்க்குறியா, என் காசு எடுத்து எனக்கே கொடுக்குறியா, என்னை பார்த்தா எனக்கு இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் கோவமாக பேசி வீட்டை விட்டு வெளில போடா, பணத்தை கூட இல்லை வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்லும் பொழுது அதுவும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது தான் கரெக்டாக இப்போ சரவணன் சொல்லிடுறார் அவன் எடுத்ததெல்லாம் எனக்காக தான் அப்படின்ட்டு. இப்போ இந்த சமயத்தில் தான் இதுக்கு தங்கமயில் செய்த தவறும் அதை மறைச்ச விஷயமும் இப்போ பாண்டியனுக்கு தெரிய வரப்போகுது. மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு கூட நான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஆனால் நீ ஆரம்பத்துலேருந்து போட்ட ட்ராமா இருக்கே, எதையுமே மாமாட்டை மறைக்கூடாதுன்ட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி 26,000 எடுத்து கொடுத்துருக்காங்க. அது கதிர் தான் கொடுத்தாங்கிறது தெரியும். அங்கே அவமானப்பட்டு நின்று இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கீங்க வெளில. அப்போல்லாம் உன்னை நம்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே விடுறது அப்படிங்கிற சமயத்தில் மற்ற விஷயம்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போமா அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தாத குறையாக துரத்தி விட்டுருவார் பாண்டியன். ஆனால் இப்போதைக்கு மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆனால் அவமானப்பட்ட மயில் நிற்க போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.